வாழ்க்கையில விசுவாசம் மட்டும் போதாது, ஆண்டவரிடத்தில் வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்றால் நம்முடைய ஆவி புதுப்பித்து புது ஆவியாக மாறியிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மை இந்த ஜனவரி மாதம் முழுவதும் காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதம் முடிஞ்சிச்சு, இந்த கடைசி 4வது வாரத்தில் வந்திருக்கோம். ஸோ எனக்கு இப்போ தான் ஹாப்பி நியூ இயர்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக ஹாப்பி நியூ இயர்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயே நம்ம வந்து 4th வீக்கில் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நாளும். இந்த வாரத்தில் கூட நம்ம நன்றி உள்ளவர்களாகவும் சாட்சி உள்ளவர்களாகவும் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, நல்லவரே, வல்லவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீ ஜீவனுள்ள தேவன், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மட்டமாக கர்த்தாவே எங்களோடு இருப்பதற்காக நன்றி, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே அப்பா, இந்த கர்த்தாவே அப்பா வாரத்தில் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு கர்த்தாவே அப்பா பயணம் செய்ய வேண்டும். நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்க வேண்டும் அப்பா. தேவனே, போன வாரம் முழுதும் எங்களை காத்து வழி நடத்தி வந்தீங்க. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்பா, சதிகள், எத்தனையோ காரியங்கள் பின்னாடி நடக்கலாம் தேவனே. ஆனால் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர், அதற்காக நன்றி. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் ஆண்டவரே. பரிசுத்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட இந்த ஞாயிறு ஆராதனை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எங்களோட பேசுங்க ஆண்டவரே. ஸ்பீக் வித் அஸ் லார்ட். எங்களோட பேசுங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க தேவனே. வழிநடத்தி பலப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிற எங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள், எங்கள் உறவுகள், எங்கள் நண்பர்கள், இந்த பட்டினத்தில் இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். நீர் பொறுப்பெடுத்துக்களும், வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வராதங்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்து கலந்து கொள்ள நீர் கிருபை தாங்க. தடைகள் யாவும் உடைத்து போடுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர், ரட்சகர், மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் பாடலாக ஆண்டவரை துதித்து பாடிட அவர் பாத்திரமாய் இருக்கிறார். அதனால் முதல் பாடலாக துதித்து பாடிட பாத்திரனே என்ற ஒரு பாடல் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். கைகளை தட்டி நாம் ஆண்டவரை நோக்கி பாடுவோம். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவரேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவரேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயரனே, ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்கள் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருபயம் ஈந்ததால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே,
இருந்தாலும் ஜெயம் நமக்கேந்ததால் சொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பியூட்டிஃபுல் காட், பியூட்டிஃபுல் லார்ட், worthy of worship. ஆண்டவரை ஆராதிக்க அவர் எல்லா துதி கனம் மகிமைக்கும் பாத்திரரார் ஒருவரே. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஹல்லேலூயா. நன்றி நன்றி, உம்மை துதிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவே நாமமதே. துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவனேசுவே நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யோ தூயரனே, ஸ்தோத்தரிப்பே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க அவர் எல்லா பாத்திரனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. God is worthy of all worship. Hallelujah. Praise God. Hallelujah. மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் நம்ம துதிக்கு பாத்திரனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏன் துதிக்க வேண்டும் என்று சில பேர் யோசிக்கிறோம். நான் ஏன் துதிக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? நிறைய பேர் கேட்கிறோம் கேள்விகளை. ஹல்லேலூயா. ஜெபம் செய்தால் போதாதா? ஜெபம் மட்டும் செய்தால் இல்ல, வேதத்தை மட்டும் வாசித்தால் போதாதா? ஏன் நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று நாம் நிறைய பேர் யோசிக்கிறோம். ஹல்லேலூயா. துதி ஆராதனை தான் பரலோகத்தில் என்றைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பரலோகம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பரலோகத்தில் துதி ஆராதனை தான் இருக்கிறது.
மாற வேண்டும் என்றால், உங்கள் அலுவலகத்தில் ஒரு குட்டி பரலோகமாக மாற வேண்டும் என்றால், நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு குட்டி பரலோகமாக உங்கள் இடங்கள் மாற வேண்டும் என்றால், நீங்கள் செய்யும் தொழிலில் குட்டி பரலோகமாக மாற வேண்டும் என்றால், அங்கே உங்களின் துதி ஆராதனை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அப்பொழுது அங்கே சூழ்நிலைகள் மாறுகிறது. ஹல்லேலூயா. எல்லாமே மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். எப்பொழுதும் உன் நாவில் துதி ஆராதனை இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் பரலோகத்தில் என்றைக்கும் நடத்தும். ஏனென்றால் அங்க இருக்கிற சேருபின்ஸ், அங்க இருக்கிற சேராபின்கள், சேருபின்கள், தூதர்கள், 1000 லட்சக்கணக்கான தூதர்கள் எந்நேரம் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் இதை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து பாருங்கள். உங்கள் சூழ்நிலைகளில் எல்லா கட்டுகள், எல்லா பாரங்கள் எல்லாமே உடைந்து தகர்த்து எறிவார் ஆண்டவர். தானாக உடையும். துதியின் ஆராதனையில் எல்லாமே உடைந்து விழும். ஹல்லேலூயா. உங்களுக்கு வழிகள் திறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கின வழிகள் உடனே நம் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. துதி ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் நம்மை இரத்த கோட்டையினாலே, ஹல்லேலூயா, இரத்த கோட்டையில் மறைத்துக் கொள்கிறார். நம்மை இரத்த கோட்டையினால் மறைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். வாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். வாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எம்மட்டும் உதவின எபினேசரே, எம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகில் இருக்கும் அவனை விட என்னே பெரியவரே. இந்த உலகத்தில் இருக்கும்
துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே அப்பா, உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே அப்பா நாங்கள் நுழைந்து விட்டோம். ஹல்லேலூயா. ரத்தத்தை தெளித்திருக்கிறீர் அப்பா தேவனே. அப்பா எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. பிசாசின் கோட்டைகள் அப்பா இடிந்து விழுகிறது. ஏனென்றால் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய சிறகுகள் நிழலிலே நாங்கள் தங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே எங்கள் ஆறுதல், நீரே எங்கள் நம்பிக்கை, நீர் ஒருவரே எங்கள் தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே, you only Lord, my Lord Jesus Christ, heavenly Father. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவராய் இருக்கிறீர். அப்பா உம்முடைய ரத்தத்தின் கோட்டைக்குள்ளே நாங்கள் தங்குகிறோம் ஆண்டவரே. நீர் பரலோகத்தில் ஆண்டவரே இயேசுவே, நீர் அப்பா உம்முடைய ரத்தத்தை ஏந்திக் கொண்டு பிதாவின் முன்னாடி நிற்கிறீங்க அப்பா தேவரே. அவர் முன்னிலையில் அப்பா எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறீர். ஹல்லேலூயா. நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம். ஹல்லேலூயா. எதற்கும் அஞ்ச மாட்டோம். எங்கள் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் ஜீவிக்கும் தேவன், உண்மையுள்ள தேவன், கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Our faithful Lord. Hallelujah. Jesus my Savior. Our Savior Lord Jesus Christ. Hallelujah. ஆண்டவரை பற்றிக்கொண்டு ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை பற்றிக்கொண்டு ஜீவிக்கும் பிள்ளைகளை ஒரு நாள் கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறீர். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு ஆதியாகமம் 1:1 நீங்க ரெவலேஷன் புத்தகம் கடைசி வரைக்கும் இருக்கும் வசனங்களை நாம் பார்க்கலாம். கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்களை கர்த்தர் கைவிட்டது இல்லை என்று வேத சத்தியங்களை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வேத சத்தியங்களை நம்பி ஜீவிக்கும் நம்மை ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தடைகளை அப்பா கர்த்தாவே எங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும் எங்கள் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் அப்பா கர்த்தாவே எங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு அப்பா இஸ்ரவேலர்களை அப்பா ஒரு பக்கம் அப்பா செங்கடல், ஒரு பக்கம் செங்கடல் போக முடியவில்லை, இன்னொரு பக்கம் மலைகளால் சுற்றி இருந்தார்கள். ஹல்லேலூயா. எகிப்தியர்கள் அவர்களை துரத்தி கொண்டு வந்தார்கள். எங்கே போவது? ஓட முடியாது, எங்கேயுமே போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார். எதற்காக தெரியுங்களா? எதற்காக இப்படி ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொண்டு வந்தார் தெரியுங்களா? அவர் அற்புதம் செய்வதற்காக, நானே ஆண்டவர் என்று காட்டுவதற்காக ஆண்டவர் இந்த சூழ்நிலையை அவர்கள் வாழ்க்கையில கொண்டு வந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொண்டு வரும் சூழ்நிலைகள் அவரே ஆண்டவர் என்பதை காட்டுவதற்காக. ஹல்லேலூயா. என்ன செய்தார் ஆண்டவர்? என்ன செய்தார்? ஹல்லேலூயா. அவர்களை தொடவில்லை. எகிப்தியர்கள் துரத்தி கொண்டு பார்வோனை அவருடைய ரதங்கள் அவர்களை தொட முடியவில்லை. அக்னி ஸ்தம்பமாக வந்து நின்றார் ஆண்டவர். குறுக்கே வந்து நின்றார். ஹல்லேலூயா. அன்றைக்கு குறுக்கே அவர்கள் மத்தியில் வந்து நின்று பார்வோனுக்கு அக்னி ஸ்தம்பமாகவும் இஸ்ரவேலர்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும் காட்சி அளித்தார். அங்கே நடுவில் வந்து நின்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பராக்கிரமுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மத்தியிலே நம்மை கைவிடாத தேவன். என்ன செய்வது என்று மோசே கதறினான். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? ஏன் என்னிடத்தில் கேட்கிறாய் மோசே? ஏன் என்னிடத்தில் கேட்கிறாய் என்று வேதத்தில் தெளிவாக இருக்கிற ஆண்டவர் கேட்கிறார் மோசேயை பார்த்து. ஏன் என்னிடத்தில் கேட்கிறாய்? Go and stretch out your staff towards the Red Sea. உன் கையில் இருக்கும் கோலை எடுத்து போய் செங்கடலுக்கு நேராக நீட்டு என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்லவில்லை. அவர் என்ன செய்ய போகிறார் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லினார். ஹல்லேலூயா. அதை தான் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ என்ன செய்ய வேண்டும்? உன் கையில் இருக்கும் கம்பை, கோலை எடுத்து செங்கடல் என்னும் பெரிய ஒரு தடை, செங்கடல் என்னும் பெரிய ஒரு தடை, ஒரு அப்ஸ்ட்ரக்கிள் நம் எதிரில் இருக்கிறது, அதற்கு நேராக நீட்டு என்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ரிபாதா சந்தரா கபரபா ரிகரபரா. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் செங்கடலை இரண்டாக பிளந்தார். அதை போல உங்கள் வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனை இருந்தாலும் அதை இரண்டாக பிளந்து அதன் மத்தியிலே ஒரு வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அதுல எல்லாராலையும் பயணிக்க முடியாது. எல்லாராலும் நம்ம மட்டும்தான் போக முடியும். கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த வழியில் செல்ல முடியும். ஹல்லேலூயா. எல்லாராலையும் செல்ல முடியாது. அன்றைக்கு எகிப்தியர்களும் நாங்களும் செல்வோம் என்று பின்னாடி துரத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களால் செல்ல முடியவில்லை. கர்த்தர் அலோ பண்ணல. ஹல்லேலூயா. ஓரபாதா சந்தரா கபரபாது. The way is open only for you. Hallelujah. There is a way open only for you if you have faith in the Lord. கர்த்தரை நீ நம்புகிறாய் என்றால் ஹல்லேலூயா, வழிகளை ஆண்டவர் உருவாக்கி தருகிறார், உண்டாக்கி தருகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவரை நோக்கி நாம் சொல்ல வேண்டும், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமான் அல்லாஹ் விடமாட்டார், நடத்திடுவார், விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவர் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து
ஹalleluya. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஹalleluya. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. எளிமையான ஒரு வார்த்தை, எளிமையான ஒரு சத்தியம். ஆனா பாருங்க, நம்ம ரொம்ப கஷ்டப்படுற சத்தியமும் இதுதான். ஏன்னா யதார்த்தமான வாழ்க்கையில அதை செய்ய தயங்குகிறோம், முடியாமல் போகிறது. மனிதனின் பலவீனம், ஹalleluya, மனிதனின் பலவீனம் என்ன நடக்கிறது? கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க ட்ரை பண்றோம். ஆனா நம்முடைய பலவீனத்தினால் கவலைப்பட்டு அதை நாம் சிந்தித்து ஆண்டவர் மேல் வைக்க வேண்டிய காரியங்கள், ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைக்க வேண்டிய காரியங்கள் நம் வாழ்க்கையில நிறைய இருக்கு. அதை நாம் வைத்து விட வேண்டும். ஹalleluya. There are some things that God needs to take care in your life. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பார்த்து கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. அதை ஆண்டவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். ஹalleluya. ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார். உன் பாரங்கள், உன் கவலைகள் அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. விசுவாசம் என்னும் கேடகத்தை உன் கையில் எடுத்துக்கொள் என்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை என்னும் பட்டயத்தை உன் கையில் எடுத்துக்கொள் என்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதைதான் நாம் போராளிகளாக, ஹalleluya, கர்த்தரின் சீஷர்களாக, கர்த்தரின் போர் வீரர்களாக நாம் செய்ய வேண்டியது. ஹalleluya. நாம் அந்த கேடகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த வாளை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையும் விசுவாசத்தையும் கையில், சத்தியத்தின் பாதையில் நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஹalleluya. கர்த்தர் நம்மை அதற்கு முன்பதாக முதலாவது செய்ய வேண்டியது என்ன? உன் பாரங்களை ஆண்டவர் பாதத்தில் வைத்துவிடு. ஹalleluya. அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை தேற்றுவார், அவர் உன்னை பாதுகாப்பார். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர், அவர் மேல் உன் நம்பிக்கையை வைக்க மாட்டாயா? இந்த வானத்தையும் பூமியும் உன்னையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவர், அவர் மேல் உன் விசுவாசத்தை வைக்க மாட்டாயா? ஹalleluya. ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. ஹalleluya. கடைசி நேரத்தில் கூட there is no last minute. நமக்கு தான் அது லாஸ்ட் மினிட். ஆனால் ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியத்தை தான் செய்து கொடுப்பார். ஹalleluya. ஹalleluya. அன்றைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ சொன்னது இதுதான். ஆண்டவர் எங்களை காப்பாற்றினாலும் சரி, ஆண்டவர் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் சரி, நான் கர்த்தரையே நம்புவேன் என்றார். ஹalleluya. நீங்கள் சொல்வதை நான் செய்ய மாட்டேன். என் கர்த்தரை மட்டும்தான் நான் வணங்குவேன். அவரை மட்டும்தான் நான் நம்புவேன். ஹalleluya. அவர் என்னை இன்றைக்கு காப்பாற்றுவார். காப்பாற்றாமல் போனாலும் that is not the scale. அது கிடையாது. அதனால் நான் கர்த்தரை இல்லை, அதனால் நான் கர்த்தரை நேசிப்பேன் இல்லை, கர்த்தரை காப்பாற்றுவார் அதனால் தான் நான் அவரை நேசிக்கிறேன் இல்லை. நோ. ஹalleluya. அடிப்படையாக என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நான் கர்த்தரை நேசிக்கிறேன். அவர் என் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் என்னை காப்பாற்றுவார், காப்பாற்றாமல் போவார். அது அவருடைய இஷ்டம். நான் கர்த்தருடைய பிள்ளை. அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அன்றைக்கு நின்றார்கள். என்ன நடந்தது? ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இறங்கி வந்தார். நான்காவது நபராக அவர்கள் மத்தியில் உலாவி வந்தார் ஆண்டவர். ஹalleluya. ஒரே ஒரு தீ காயம் கூட இல்லாமல் அவர்கள் வெளியே வந்தார்கள். எதனால் இது நடந்தது? அபார நம்பிக்கை ஆண்டவர் மேல அன்பு. நீங்க தூக்கி கூட போடலாம், ஆனா கர்த்தரை நாங்கள் ஒரு நாள் சந்திப்போம். கர்த்தர் தான் என் ஆண்டவர். அவர் என்னை
விடுவிப்பார் என்ற அபார நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். உன் வழிகள் என்னுடைய வழிகளா இருக்கிறவன், என்னுடைய வழிகள் நீ நட என்கிறார். என் கரத்தை பிடித்து நீ நட என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்றைக்கும் ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா, உம்மையே துதிக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஹல்லேலூயா என்று சொல்லும். ஹல்லேலூயா என்று சொல்லும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா ஆராதனை, துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்நாளில் உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் துதிக்க பார்த்துறார் அப்பா. எங்கள் வாழ்க்கையில நீர் செய்து வரும் காரியங்கள் அப்பா தேவரீர் அப்பா நன்மைக்காக செய்து வருகிறீர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் குடும்பத்தில் இருக்கும் கர்த்தாவே சூழ்நிலைகளை நீர் எங்களுக்கு நன்மைகளாக செய்து வருகிறீர். அதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரீர், எங்கள் வேலை ஸ்தலத்தில் அப்பா, எங்கள் தொழிலில் அப்பா, எங்கள் ஊழியங்களில் அப்பா நீர் செய்து வரும் எல்லா காரியங்கள் பரலோக தேவனே எல்லாம் நன்மைக்கே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சண்ய தேவனே, கிருபையுள்ள தேவனே, மீட்பரே, ரட்சகரே, ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தந்தையே, பிதாவே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சேராபீன்கள் அப்பா போற்றிடும் தேவனே, கேருபீன்கள் போற்றிடும் எங்கள் தேவனே, ஏராளமான ஆயிரக்கணக்கில் இருக்கும் தேவ தூதர்கள் போற்றிடும் எங்கள் தேவனே, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா. நீர் துதிக்கு பாத்திரர், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் அல்லேலூயா என்ற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரட்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அல்லேலூயா என்ற வார்த்தை, அந்த நாமம், அந்த சொல் உங்கள் வாயில் வரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதேதான் தாவீது செய்தான். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமான இருந்தாலும், என்னை கொலை பண்ண சுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. God will lift me up. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி. ஆவியானவரே, நீர் எங்களோடு அசைவாடுனதற்காக நன்றி. வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே தேவரீர், வராத எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்து சேர நீர் கிருபை தாங்க அப்பா. தேவரீர் ஒவ்வொருத்தரையும் அப்பா இந்த நேரத்தில் நினைக்கிறோம். பலவீனம், சுகவீனம், வியாதி அப்பா தேவரீர், ஒருவேளை சுகவீனமா கர்த்தாவே இருந்து வியாதிகள் படுக்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நினைக்கிறோம் கர்த்தாவே. தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே, அவர்களை தொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை தொடுங்க தேவரீர் அப்பா. உம்முடைய கர்த்தாவே சுகம் அளிக்கும் கரத்தை வைத்து தொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட அப்பா தேவரீர் அப்பா, உம்முடைய ரத்தம் அவர்கள் மேல் தெளிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்பா, எல்லா கட்டுகள், எல்லா கர்த்தாவே தேவரே சங்கிலியிலிருந்து விடுவீங்க அப்பா. கர்த்தாவே, let the chains be broken Lord. Hallelujah. In the name of the Lord Jesus Christ அப்பா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகள், எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எல்லாருக்கும் உடைவதாக, எல்லா கட்டுகளும் உடைவதாக, பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்கி போவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் உண்டாவதாக தேவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி. இப்படி வார்த்தை மூலம் பேசுங்கப்பா, எங்களுக்கு கற்றுத்தாங்க. அடியானை தாழ்த்துகிறேன், நீர் எனக்கும் கற்றுத்தாங்க, வழி நடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர், ரட்சகர், மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பென, கர்த்தர் என்னை புதுப்பிப்பார், என்னை மறுபடியும் கட்டுவார். ஹல்லேலூயா. God will restore me and will rebuild me. Hallelujah. 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 Yeah. Praise the Lord. இந்த ஆராதனை நாம் இந்த தலைப்பில் நாம் இந்த மாதத்தின் கடைசியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நம்ம வசனம் வந்து ஆமோஸ்
ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நாம் படிப்போம். அதற்கு முன்பதாக இந்த ஜேடிஏ ஹாலில் நம்மளுடைய ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நம்முடைய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் 7:30 நம்முடைய ஆராதனைகள் ஆரம்பிக்கிறது. 7:30 to 9 o'clock நீங்கள் வந்து இந்த ஆராதனையில் நேரடியாக கலந்து கொள்ளலாம். அதோடைய ஒளிபரப்பு தான் உங்களுக்கு, அதோடைய டெலிகாஸ்ட் தான் வந்து IMTVயில் 10 மணிக்கு போடப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நேராக வந்து கூட கலந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. உங்களை அன்புடன் அழைக்கிறோம். படிங்க. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தான் நாம் மறுபடியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கரெக்டா இல்லையா? இந்த வசனத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 காரியங்கள், ஒரு 2-3 காரியங்கள் நாம் பார்த்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? பிளான்டட், நாம் நடப்படுகிறோம். ஹல்லேலூயா. பிளான்டட். அப்போ அதில் முக்கியமான காரியம் என்ன பார்த்தோம்? நீர்க்கால்களின் ஓரமாக கர்த்தர் நம்மை நட்டிருக்கிறார். அதை நாம் ஆவிக்குரிய கண்களில் நாம் பார்க்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீர்க்கால்களின் ஓரமாக நம்மை நடப்பட்டிருக்கிறோம். அதில் இன்னொரு பகுதி பார்த்தீங்க, அந்த வசனத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நம்மை பிடுங்கே போட விடமாட்டார். கரெக்டா இல்லையா? uprooted. You will not be uprooted from the land that I have given. அப்படின்னு அந்த தேசத்தை குறித்து ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு வாக்கு கொடுக்கிறார். அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சொல்லலாம், என்னுடைய வேலையிலிருந்து ஆண்டவர் என்னை பிடுங்கி போட மாட்டார். என்னுடைய குடும்பத்திலிருந்து ஆண்டவர் என்னை பிடுங்கி போட மாட்டார். என்னுடைய தொழிலிலிருந்து ஆண்டவர் என்னை பிடுங்கி போட மாட்டார். ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த காரியத்திலிருந்து ஆண்டவர் அதை பிடுங்கி போட மாட்டார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நாம் இந்த வார்த்தைகள் நம்ம எப்படி என்ன யோசிக்கிறோம்னா, இது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தானே, இது எப்படி ஹவு இட் அப்ளைஸ் டு அஸ்ன்னு பார்க்குறோம். கரெக்டாக இல்லையா? ஹவு டஸ் இட் அப்ளை டு அஸ்? இஸ்ரவேலர்களுக்கு அன்றைக்கு சொன்னார் வாக்குத்தத்தமாக, நான் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், இதிலேருந்து நான் உங்களை பிடுங்கி போட மாட்டேன் என்று. இது நான் எப்படி எனக்கு இது அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தா, எல்லா வசனங்களும் அப்படி பார்த்தா இந்த வேதத்தில் இருக்கும் வசனங்கள் எல்லாமே ஜெனசிஸ் 1 எல்லாம் எப்பயோ ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்ட சத்தியங்கள். ரைட்டா? அப்போ இது எப்படி இணைகிறது, நம்மோடு எப்படி இந்த வார்த்தைகள் இணைகிறது? இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த வார்த்தைகள், இந்த சத்தியங்கள், இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் ஒரு மக்களுக்கு மட்டும் சார்ந்ததா என்று பார்க்கும் பொழுது அப்படி அல்ல. இந்த வார்த்தைகள் எப்படி இணைகிறது என்றால் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம். நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனங்களாக நாம் இருக்கிறோம் என்றால், நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் விசுவாசிப்பது என்ன? இந்த சத்தியங்கள் எனக்கும் பொருந்தும். ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. I am a servant of Jesus Christ. I am a child of Jesus Christ. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீ என் மேல் நாட்டப்பட்டு இருந்தால், if you are rooted in me, if you walk in me அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படி என்ன அர்த்தம்னா, அப்படி இருக்கும் பொழுது அந்த வேத சத்தியங்கள் எல்லாம் நமக்கும் பொருந்தும். ஹல்லேலூயா. நிறைய எடுத்துக்காட்டுகள் வேதத்தில் இருக்கு. நீங்கள் நேரம் இருக்கும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அதில் ஒரு மரத்தை பற்றி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அந்த மரத்தில் இருக்கும் வேர்களை பற்றி ஆண்டவர் குறிக்கிறார். அந்த ரூட்ஸை பற்றி சொல்கிறார். அந்த வேர்கள் என்னவா இருக்கிறது என்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீதை பற்றி சொல்கிறார். இவர்கள் எல்லாம் வேர்களாக இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் இருக்கும் வேர்களாக அந்த சத்தியங்கள் இருக்க வேண்டும் என்று. உன்னுடைய முன்னோர்கள் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் ஆபிரகாமாய் இருக்கிறார், தாவீதாய் இருக்கிறார். எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். இயேசு கிறிஸ்து இணைக்கிறார். யூதர்கள் என்று தனியாக அன்றைக்கு இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் யூதர் என்றும் இல்லை,
கிரேக்கன் என்றும் இல்லை, இந்தியன் என்றும் இல்லை, எல்லாரையும் இணைக்கிறார். எப்படி? சபை மூலமாக ஆண்டவர் இணைக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் சபைக்காக வருகிறார். மணவாட்டி என்ற கர்த்தர் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு அப்ப இந்த வார்த்தைகள் you will not be uprooted again from the land அப்படின்னா நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, என்னை ஆண்டவர் பிடுங்கி போட மாட்டார். கொடுத்ததிலிருந்து என்னை பிடுங்கி போட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இப்போ நாம் இந்த மாதத்தில் ஆமோஸுடைய புத்தகத்தில் நாம் முடிக்க போகிறோம். அடுத்த மாதம் வேற ஒரு புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். அதனால் ஆமோஸ் புத்தகத்தில் இருக்கும் ஒரு சில முக்கியமான வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் குறித்து வைத்து பின்பதாக படித்து பாருங்கள். பாருங்கள், 3ஆம் அதிகாரம், ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பார்த்தீங்களா, இது ஒரு நல்ல வசனம். அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை செய்யும் பொழுது தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் அவர் செய்ய மாட்டார், தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துவார் என்றார். ஹல்லேலூயா. அப்போ அன்றைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் தீர்க்கதரிசியின் ஆவியை எல்லார் மேலேயும் கொடுத்திருக்கிறாரு. அதனால நமக்கு வேதத்தின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இது ஒரு வார்த்தை. என்ன? இது ஒரு நல்ல வார்த்தை, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, 3:10. அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, they don't know how to do right. இங்கிலீஷ்ல எழுதி, அவர்கள் செம்மையானதை செய்ய தெரியவில்லை. பாருங்க, இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ignorance of doing what is right. இவர்களுக்கு சரியான வாட் இஸ் குட், சரியான நல்ல காரியங்களை செய்ய தெரியவில்லை என்கிறார். சரியா? இப்போ நம்ம வீட்டில் கூட சொல்கிறோம், ஏடா நல்ல காரியங்களை உங்கள் வாழ்க்கை எதுவுமே செய்ய மாட்டீங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, உனக்கு நல்ல காரியங்களை செய்ய தெரியாதான்னு கேட்குறாரு. இது ஒரு வசனம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு. அப்போது ஆண்டவர் கேட்பது இதுதான். அவர் வருத்தப்படுறாரு ஜனங்களை பார்த்து, இவர்களுக்கு நல்ல காரியம் செய்வதற்கே தெரியவில்லை என்று. அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்ல காரியங்களை நிறைய செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 4ஆம் அதிகாரம். நிறைய வசனங்கள் இருக்கு, நான் குறிப்பிட்ட வசனங்கள் மட்டும் தான் சொல்றேன். 4ஆம் அதிகாரம், அதில் 7ஆம் வசனம் படிங்க. இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. பாருங்க, ஆண்டவர் தான் செய்கிறார். கரெக்டாக இல்லையா? ஆண்டவரே என்ன சொல்கிறார்? இது ஏன் சொல்கிறார் அப்படின்னா, நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் என் பேச்சை கேட்க மாட்டேன்னு இருக்கீங்களேன்றதுக்காக ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். ஆனால் இந்த வசனத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, மழையை அவர் ஒரு இடத்துல பெய்ய பண்ணுறாரு, இன்னொரு இடத்துல நிறுத்தி வைக்கிறார். அப்போது கர்த்தருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. கரெக்டாக இல்லையா? ஆண்டவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. என்னன்னா, அவர் ஒரு இடத்துல மழையை நிற்க வைக்க முடியும், இன்னொரு இடத்துல பெய்ய வைக்க முடியும். அப்போ ஒருத்தருக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும், ஒருத்தருக்கு ஆசீர்வாதத்தை நிறுத்தி வைக்க முடியும். கரெக்டாக இல்லையா? ஒருத்தருக்கு சுகத்தை ஆண்டவர் தர முடியும், ஒருத்தருக்கு சுகத்தை அவர் டிலே பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? அப்போ கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஆண்டவர் கைவிடுவதில்லை. கரெக்டாக இல்லையா? கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஆண்டவர் கைவிடுவதில்லை. அதனால இந்த வசனத்தை நீங்க குறிப்பிட்டு பார்த்துக்கங்க. அப்புறம் 13ஆம் வசனம் பாருங்க, அதே 4:13. அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய
நாமம் லார்ட் ஆல் மைட்டி, இங்கிலீஷில் லார்ட் ஆல் மைட்டி, சேனைகளின் கர்த்தர். இதில் ரெண்டு விஷயம், நீங்கள் இது வசனங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஒரு ரெண்டு விஷயம். ஒன்று என்ன அப்படின்னா, பூமியின் உயரங்களில் உலாவி கொண்டிருக்கிறார். ரைட்டா? பூமியின் உயரங்களில் மலையின் உச்சிகளில் எவரெஸ்ட்னா பாருங்க, எவரெஸ்ட் மேலே ஏறவே முடியாது. ரைட்டா? யாரோ ஒரு 2 பேர் போயிட்டு இது நட்டுட்டு வராங்க. அங்கேயே ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார். இன்னொரு காரியம் என்ன பாருங்க, ரிவீல்ஸ் ஹிஸ் தாட் டு மென். அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகளை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய விஷயம். ஆண்டவர் பரலோகத்தின் தேவன், கரெக்டா இல்லையா? God who makes the heaven and the earth, நம்மை உண்டாக்கினவர், அவர் என்ன பண்றாராம், நமக்கு அவருடைய திட்டங்கள், அவருடைய சிந்தனைகள் இதெல்லாம் வெளிப்படுத்துறார். பெரிய விஷயம் தானே? பெரிய விஷயம். உண்மையில நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதெல்லாம் வெளிப்படுத்துறாருனாவே பெரிய விஷயம். என்னடா இது அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் நமக்கு அடுத்தபடியாக அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். அப்புறம் படிங்க, அடுத்தது 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 5:4. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். சீக் மீ அண்ட் லிவ். வெரி சிம்பிள், ரொம்ப எளிமையான சத்தியம். இது காம்ப்ளிகேட்டடே கிடையாது. என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா! அப்போ பாருங்க, ஆண்டவர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஏதாவது பேசுகிறாரு ஆண்டவருக்கு. ஐ மீன், என்னங்க அவர் சொல்கிறதே புரியல, வேதம் படித்தாலே எனக்கு புரிய மாட்டேன்னு இருக்குது, என்னவோ எங்கெங்கேயோ போகுது, எங்கெங்கேயோ வருது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எப்படி, இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குது? அதில் ஒன்றுமே இல்லை. என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். வெரி சிம்பிள். சீக் மீ அண்ட் லிவ். அப்போது எளிமையான சத்தியங்களை சொல்லும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா! பாருங்க, அதே மாதிரி அதே 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 14. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். பாருங்க 15 அப்படியே படிங்க. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாரு? தீமைகளை வெறுக்க வேண்டும், நன்மைகளை விரும்ப வேண்டும். எளிமையான சத்தியம், ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட். தீமையான காரியங்களை நம் வாழ்க்கையிலேருந்து விலக்கிட்டு நன்மையான காரியங்கள், நல்லதை செய்ய வேண்டும். கரெக்டா? அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நல்லதை நாம் செய்கிறோமா? நல்லதை நாம் செய்கிறோமா? யோசித்து பார்க்கணும். நம்ம மற்றவர்களுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு இந்த வாரத்தில் நம்ம நன்மையை செய்திருக்கோம்? கரெக்டாக இல்லையா? நம்மளால் முடிந்தது தான், நம்மளால் முடிஞ்சு. இப்போ நமக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு செஞ்சுருக்கோம், இப்போ சாப்பாடு செய்கிறோம், எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அந்த சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு இன்னொருத்தருக்கு கொடுத்துட்றோம். ரைட்டா? எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்றது கொடுக்குறது ஒன்று, எக்ஸ்ட்ராவாக செஞ்சு கொடுக்குறது ஒன்று. கரெக்டாக இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? எங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சு சாப்பாடு, இந்தாங்க வச்சுக்கோங்க. நல்ல குணம் தான், இல்லைன்னு சொல்லலை, நல்ல குணம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எங்கேயோ எடுத்து கொட்டாமல், இல்லை எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி பண்ணாமல் எடுத்து கொடுத்துறது நல்ல குணம் தான். ஆனால் அதை காட்டிலும் நல்ல குணம் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? எக்ஸ்ட்ராவே செய்யும் போதே எக்ஸ்ட்ராவாக செஞ்சு கொடு, செய்யும் போதே எக்ஸ்ட்ராவாக செஞ்சு கொடு, நன்மைகளை செய். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறார், நன்மைகளை உன் வாழ்க்கையில செய், தீமைகள்லேருந்து விலகிரு. ஹல்லேலூயா! அதே போல் அடுத்தது 6ஆம் அதிகாரம். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் படிங்க.
தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌரியமாய் சயனித்து மந்தையிலுள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்திலுள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ரொம்ப சொகுசா நல்லா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற, நல்லா சாப்பிட்டு இருக்க, எல்லாம் உனக்கு நன்மைகளை செஞ்சேன், நீ நல்லா அமர்ந்து தூங்கின்னு இருக்க. ஆனா யோசேப்பு யாரு? உன் நண்பன். யோசேப்பு யாரு? உன் சகோதரன். யோசேப்பு யாரு? உன் தங்கச்சி. யோசேப்பு யாரு? உன் தம்பி. யோசேப்பு யாரு? உங்க அண்ணா. யோசேப்பு யாரு? உங்க அப்பா அம்மா. யோசேப்பு யாரு? உன் கூட இருந்தவங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க, நீ யோசிக்கவே இல்லை பத்தியா அப்படின்றார். ஹல்லேலூயா. இதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ரைட்டா? அப்போ நண்பர்கள் மட்டும் இல்லை. இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லிக்கிறது பார்த்தீங்களா? இது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லு, உன் நண்பர்கள் மட்டும் இல்லை, நண்பர்களுக்கு நீ கொடுத்துருவேன், உன்னுடைய சகோதரர்களுக்கு நீ கொடுத்துருவேன். அவங்கள பற்றி நீ கவலைப்படும். ஐயோ, என்னுடைய சகோதரர், என்னுடைய பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படுறாங்களே. நியாயமான ஒரு காரியம், கரெக்டா இல்லையா? என் பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படுறாங்களே. ஆனால் தெரியாத ஒரு நபர், ஸ்ட்ரேஞ்சர், நம் முன்பின் அறியாதவர்கள் கஷ்டப்படும் பொழுது, ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்களே, நம் இந்த குணங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். புதிய பாட்டில் தான் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? ஒருவன் 1 மைல் ஓட சொன்னா நீ என்ன பண்ணுமா? 2 மைல் அவன் கூட போகணுமா? ஒருவன் ஒரு சட்டை போட்டுருந்தா கேட்டானா என்ன பண்ணுமா? நீ போட்டிருக்கிற சட்டை கூட கழட்டி கொடுத்துருன்றார் ஆண்டவர். இப்படி தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு சத்தியங்கள். சரியா? ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் வசனம் என்னன்னா, உன் கூட இருக்கிறவர்கள், உன் சகோதரர்கள், உன்னுடைய நண்பர்கள், உனக்கு தெரியாதவர்கள் யார் இருந்தாலும் அவர்களை பற்றி சிந்தனை செய், அவர்களை பற்றி உதவி செய்ய முன்னாடி போ, அவர்களுக்காக ஜெபம் செய். உன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றால் ஜெபிக்கலாம். கரெக்டா இல்லையா? ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க ஒரு வசனம், 9ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது உருகிப்போம். தேசத்தை தொட அது உருகி போகுமா? அப்புறம் அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள். எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தை போல் வெள்ளமாகும். அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவர் பராக்கிரமுள்ள ஆண்டவர் என்பதை காட்டுகிறார். அவர் தொட்டா மலைகள் மெல்ட் ஆயிடும். இப்படி ஒரு 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 பராக்கிரமுள்ள ஆண்டவர் என்று வேதத்தில் போட்டு. அப்போது ஒரு பெரிய மலையே மெல்ட் ஆகி அப்படியே உருகி போய்விடும் என்றால் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? பாருங்க, பரலோகத்திலே அவர் ஃபவுண்டேஷன்ஸை இது போட்டு பூமியிலே அஸ்திபாரங்களை போடுகிறாராம். கேட்டால் பரலோகத்தில் பேலஸை கட்டுறாரு. பேலஸ் இன் ஹெவன், ஃபவுண்டேஷன்ஸ் ஆன் எர்த்ன்றார். பாருங்க, இப்போ ஆண்டவர் எப்படி அவருடைய ராஜ்யம் எப்படி விரிவாக்கப்பட்டிருக்கு, இது பிரம்மாண்டத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரம்மாண்டத்தை காட்டுகிறது. கடைசியா ஒரு வசனம் படிங்க, 13ஆம் வசனம். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் தான் நம்மளுடைய வாக்குதத்த, இந்த ஆண்டோடைய வாக்குதத்த வசனம். இதை நான் ஏன் இந்த ஆமோஸ்ல இருக்கிற வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஆமோஸை முடித்து விட்டு இந்த வாரத்துலேருந்து அடுத்த மாதத்துலேருந்து வேற ஒரு புத்தகத்துக்கு போகிறோம். ஹல்லேலூயா. அதனால் இந்த வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். இப்போது செய்திக்குள்ளே நாம் போக போகிறோம். செய்தி என்ன என்றுன்னு பார்த்துக்கும்போது, ரூட்டட் இன் காட்.
கர்த்தரில் நிலைத்திருப்பவன் வேரூன்றி இருப்பவனை ஆண்டவர் பிடுங்கி போட மாட்டார். வசனத்தை படிப்போம். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையில் வேரூன்றி இருக்க வேண்டும். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு. ஒரு பஞ்சத்தை உருவாக்குவேன். பஞ்சம் வருகிறது, தேசங்களில் பஞ்சம் வரப்போறது. அந்த நாட்களில் என்ன நடக்குமா? பஞ்சம் சாப்பாட்டுக்கு கிடையாது, தண்ணீருக்கு கிடையாது, ஆடை கிடையாது, இந்த மாதிரி பஞ்சம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காது, வேத சத்தியங்கள் கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ இன்றைக்கே வேத சத்தியங்கள், வேத வார்த்தையில் வேரூன்றி இருக்க வேண்டும். ரூட்டட் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம், அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் வேதத்தை படிக்க மாட்டாங்க. சில பேர் வேதத்தை படிப்பாங்க, ஆனால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. இதை நாம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஜெபம் பண்ணுறது கர்த்தருடன் நீ பேசிக்கொண்டிருக்கிறாய். சரியா? பைபிள் படிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் பேசினே இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களோட என்ன பேசுகிறான்னு தெரியாமல் போயிடும். கரெக்டா இல்லையா? அப்போது வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை இருக்கா ஆண்டவரே, இதெல்லாமே. அப்புறம் நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் ஏதாவது பதில் சொல்ல மாட்டாரா? பதில் சொல்வார். நீங்கள் வேதத்தை படித்தா சொல்லுவார். வேதத்தை படிக்கும்பொழுது ஆண்டவர் இதெல்லாம் செய்யுங்கள், இதெல்லாம் செய்யுங்கள். ஆண்டவர் பேசுகிற ஒரு மெத்தட், ஆண்டவர் பேசுகிற ஒரு மோட் காலகாலமாக கர்த்தருடைய வார்த்தை மூலமாக தான். கரெக்டா இல்லையா? அப்போ வேதத்தை நாம் இந்த வார்த்தை அவசியம், முக்கியம். அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றான் பாருங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கான்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப பாருங்க, இரவும் பகலும் ராஜா, நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், தாவீது ஒரு ராஜா, அவனுக்கு நிறைய பணிகள் இருந்தது. கரெக்டா இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், வரோம், டைம் இல்லைன்னு சொல்லிடுறோம். வீட்டில் வேலை செய்கிறோம், என்ன சொல்லிடுறோம்? எனக்கு டைம் இல்லை. நமக்கே டைம் இல்லை அப்படின்னா ராஜா, ஒரு தேசத்தின் ராஜா, அவனுக்கு டைம் இருந்திருக்குமா? நிச்சயமாக இருந்திருக்காது. ஏன்னா அவனை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட ராஜாவே என்ன எழுதுறான்? நான் இரவும் பகலும் ஆண்டவருடைய வேதத்தில் தியானமாய் இருப்பேன்றான். ஹல்லேலூயா. அப்போ வேரூன்றி இருக்க வேண்டியது இன்றைக்கு என்ன? வேதத்தின் சத்தியங்களில் வேரூன்றி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதை சொல்லிக் கொடுக்கிறவர்கள் அடையில் நீங்கள் போய் அமர வேண்டும். வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்கள்கிட்ட. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, வேதம் என்பது, அந்த வார்த்தை என்பது ஒரு விதை போல. நம்ம லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? ஒரு விவசாயி விதைத்து கொண்டே இருக்கிறான். அந்த விதைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறான். நல்ல நிலத்தில் விழுந்த விதை செழிப்பாக வருகிறது. அப்ப அந்த விதை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். அப்ப இந்த உவமையை நாம் நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். கரெக்டா இல்லையா? நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். அந்த விவசாயி அந்த விதைகளை போட்டுக்கொண்டே வரான். அதில் கடைசியாக சொல்லப்பட்ட நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் பலன் கொடுக்கிறது. அப்போ விதை என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இன்றைக்கு ரூட்டட் இன் த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தரின் வேத வசனத்தில் வேரூன்றி இருக்கிறவனை தான் ஆண்டவரை பிடுங்கி போட மாட்டார். ஹல்லேலூயா.
அப்போ கர்த்தருடைய வார்த்தையில் நாம் வேரூன்றி இருக்க வேண்டும். அதுதான் இந்த விதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையாக. The seed is the word of God that has to grow in good land, good soil. Hallelujah. ஓகே, பாருங்க ரோமர் 10ஆம் அதிகாரம் படிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, விசுவாசம் எதனால வருமா? பை ஹியரிங், கேள்வினால, நம்ம கேட்கறதுனால வரும். கேட்கறது எதனால வரும்? கேள்வி எதனால வருமா? ஹியரிங். ஆமா, கேள்வி வசனத்தினாலே வரும். ஹல்லேலூயா. அப்போ வசனத்தினால்தான் விசுவாசம் வரும் என்று சொல்லலாமா? கரெக்டா இல்லையா? இங்க என்ன போட்டிருக்கு? A is equal to B போட்டிருக்கு, B is equal to C போட்டிருக்கு. அப்போ A is equal to C சொல்லலாமா? சொல்லலாமா இல்லையா? அதுதான் போட்டிருக்கு. அப்போ விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தை மூலமாக வருகிறது. அப்போ நான் அடிக்கடி சொல்வது என்னவென்றால், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ ட்ரஸ்ட் இன் த லார்ட், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தரை நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவங்க வேதத்தையே படிக்க மாட்டாங்க, பைபிளே படிக்க மாட்டாங்க, வேதத்தையே படிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 10 வருஷமாக சொல்லுவாங்க, நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தர் தான் என் நம்பிக்கை, என் விசுவாசம் கர்த்தர் மேலேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த மாதிரி விசுவாசம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல, மேலோட்டமாக இருக்கிற விசுவாசம் ஒரு புயலோ மழையோ வந்தால் அந்த வேர்கள்லாம் பிடிங்கின்னு போய் விழுந்துடும். கரெக்டாக இல்லையா? இப்போ நம்ம வேலூர்லேயோ இல்லை சென்னையிலையோ புயல் வந்தால் பெரிய மரம் இருக்குது, நம்ம யோசிப்போம், என்ன பெரிய மரம்ப்பா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அது புயல் மழை வந்தால் சாஞ்சிரும், வேரோடு பிடிங்கின்னு சாஞ்சிரும். கரெக்டாக இல்லையா? அந்த மரங்களை நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? வேரோடு பிடிங்கி சாஞ்ச மரங்களை அதிகமான வேர் இருக்காது. அது பார்த்து பார்த்தா தெரியும், இந்த மரத்தில் இவ்வளோதான் வேறா பிடின்னு வந்துட்டுக்குதப்பா எல்லாமே அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை நீ வேரூன்றி இல்லை என்றால், புயல் மழை நாளைக்கு சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று ஆபத்துக்கள் ஏதாவது வந்தால் நீ எதை நம்புவ? கர்த்தருடைய வார்த்தை நீ படித்து நம்புற அப்படின்னா ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைப்ப. அப்போ நீ வேரூன்றி நிற்ப. அந்த சூழ்நிலை எவ்வளவு சூழ்நிலை புயலோ காற்று அடித்தாலும் அப்படியே நிற்ப. ஹல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு தென்னை மரம் இருக்குது, ரைட்டா? அந்த மரம் பயங்கரமாக சாஞ்சிருக்கும் பாருங்கள். இது உடஞ்சிரும் ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருக்கும். அவ்வளோதான், இது சாஞ்சிரும், அவ்வளோதான், இது உடஞ்சிரும். ஆனால் அது அசால்ட்டாக நிற்குது பார்த்துக்கங்க. பயங்கரமான புயல் காற்று வந்தாலும் அது இத்தனைக்கும் தேங்காயெல்லாம் அதில் மரத்தில் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஆக்சுவலி அக்கார்டிங் டு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாம் எந்த ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி எது போட்டாலும் அது ஆக்சுவலாக சாயணும். ஏன்னா மேலே வெயிட் இருக்குது, இவ்வளோ உயரத்தில் இருக்குது, அது இப்படி தான் சாயணும் காற்றடிச்சா. ஆனால் நிற்குது அந்த தென்னை மரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே வேறு பயங்கரமாக, தென்னை மரம் ஹைட்டோட டபுள் மடங்கு கீழே போயிருக்கு வேறு. அதனால தான் அந்த தென்னை மரம் சாயவே மாட்டேன். காற்றடிச்சாலும் அப்படி சாஞ்சிட்டு திருப்பி வந்து நின்றுது. கரெக்டாக இல்லையா? வேர் அதிகமாக ஆழமாக இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் மேலே பார்த்தா, சிஸ்டர் பயங்கர விசுவாசம், பிரதர் பயங்கர ஃபெய்த்து அப்படின்னு சொன்னால் மேலே தான் பார்க்குறாங்க. இவங்க எவ்வளவு சத்தியத்தில், எவ்வளவு வேத சத்தியத்தில் வசனங்கள் எவ்வளோ தெரியும்? புயல் அடிக்கும் போது தான் தெரியும் மரம் சாயுதா இல்லையான்னு. கரெக்டாக இல்லையா? அப்போது நம்ம வேதத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் விசுவாசமே எதில் அஸ்திபாரத்தில் இருக்கணும்? வேதத்தின் கர்த்தருடைய வார்த்தையில் தான் அஸ்திபாரமாய் விசுவாசமே இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 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 சினாரியோ உங்களுக்கு நான் இந்த வேதத்தில் இருக்கிறது, எனக்கு நேரம் இல்லை இருந்தாலும் குயிக்காக சொல்கிறேன். 2 ராஜாக்கள் போங்க, 2 ராஜாக்கள் பக்கம் போங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். சரியா?
மறுபடியும் வந்துடலாம் இந்த இடத்துக்கு. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். இதில் எசேக்கியா ராஜா பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. சரியா? 18ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. எசேக்கியா ராஜா அந்த எருசலேம் பட்டணத்தை சூழ்ந்து விட்டார்கள். சரியா? எருசலேம் பட்டணத்தை சூழ்ந்து விட்டார்கள். என்ன நடக்குமோ என்று எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அசிரிய ராஜாவின் கமாண்டர் வந்து சுற்றி வளைச்சிட்டான். அசிரிய ராஜாவின் கமாண்டர் வெளியே நின்று கத்தி கொண்டு இருக்கிறான். அவன் சொல்கிறான் பாருங்க, 18ஆம் அதிகாரம், எசேக்கியா 18ஆம் அதிகாரம் 19 வசனம் படிங்க. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பியிருக்கிற நம்பிக்கை என்னன்னு கேட்குறான். யார் மேலே என் நம்பிக்கை வச்சிருக்க? நான் அசிரிய ராஜாவின் கமாண்டர். அசிரிய ராஜா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எல்லாரையும் அழிச்சிட்டு வந்துனே இருக்கிறாரு. ஒரு நாடு கூட சுற்றி இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். யாரை என் நம்பின்னு இருக்க அப்படின்னு எசேக்கியா ராஜாவை பார்த்து கேட்குறான். யாரு? இந்த கமாண்டரை பார்த்து கேட்குறான். அடுத்தது பாருங்க, அப்படியே 20 வசனம் படிங்க. யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி பெரிய மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி, யுத்த வீரன் அப்படிலாம் சொல்றியே, அதெல்லாம் சும்மா வாய்ப்பேச்சு, என்கிட்டலாம் உன்னால் மோத முடியாது அப்படின்னு சொல்லி அசிரிய ராஜா சொல்கிறான். சரியா? அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா அசிரிய ராஜா ஒரு பெரிய ராஜா. அவன் என்ன பண்ணுறான்னா எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லா ஊர் எல்லா பட்டணையும் அழிச்சிட்டான். மொத்தமாக அழிச்சிட்டு வந்துன்னு இருக்கான். இப்போ எங்கே நிற்கிறான் அப்படின்னா எருசலேம் பட்டணம் வந்து பெரிய சுவர்கள் இருக்கிறது, அதுக்கு வெளியே வந்து சுற்றி வளைச்சி வந்துட்டான். இப்போ இவங்களால எங்கேயுமே வெளியே போக முடியல, சுற்றி வந்து. இவன் அந்த கமாண்டர் என்ன சொல்கிறான், நீ யாரை நம்பி இருக்கிற, யாரை எப்படி எந்த கடவுளை நம்பி இருக்கிற, யார் உன்னை காப்பாற்றுவாங்க, நீ வெளியே வந்து சரண்டர் ஆகு. சரியா? வெளியே வந்து சரண்டர் ஆகு அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, 22ஆம் வசனம் படிங்க. நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்கள் ஆகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி, எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. பாருங்க, அவன் என்ன சொல்றான்னா, இந்த பலிபீடங்கள்லாம் எடுத்ததால கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாங்களா? நீ வந்து அசிரிய ராஜாவை நம்பி வெளியே வா அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? இந்த வசனம் படிங்க. அதே வசனம் பாருங்க, 32ஆம் வசனம் படிங்க. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். அவன் என்ன சொல்றான், நீ வெளியே வா, நீ வந்து அசிரிய ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்துரு. நீ வெளியே வந்து அசிரிய ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டா உனக்கு நல்ல ஒரு லேண்டு கொடுக்குறேன், உனக்கு அதில் ஒரு தென்னை மரம் இருக்கும், ஒரு திராட்சை தோட்டம் இருக்கும், ஒரு ஒலிவ மரம் இருக்கும், உனக்கு நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். எசேக்கியா ராஜா என்ன சொல்கிறான், கர்த்தரை நம்புன்றான். சரியா? இப்போ பாஸ்டர் என்ன சொல்கிறேன், கர்த்தரை நம்புன்னு சொல்கிறேன். கேட்காத. பாஸ்டருக்கு என்ன வேலை இருக்குது? பாஸ்டருக்கு என்ன வேலை இருக்குது? ஒரு பாஸ்டராக இருந்தால் கர்த்தரை நம்புன்னு சொல்கிறது தான். சொல்லி நேரமாக பேச என்ன சொல்லுவான், அவருக்கு என்ன வேலை இருக்குது? அவர் கர்த்தரை நம்புன்னு தான் சொல்லுவார். கரெக்டாக இல்லையா? உனக்கு என்ன தெரியுது? ஆசிரியர்கள்லாம் சுற்றி வந்துட்டாங்க, டக்குன்னு கதவை திறந்து வெளியே போய் சரண்டர் ஆகிடுப்பா. அவர் தான் சொல்கிறாரு, நல்லா உனக்கு எங்கள் ஏரியாவுக்கு வந்துரு, நல்ல ஒரு இடம் தரேன், நல்ல வீடு சூப்பராக செட்டில் ஆகிடு. அப்போது இங்கே ஒரு சாய்ஸை கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறான், நீ கர்த்தரை நம்புறையா இல்லை பிசாசை, இல்லைன்னா பிசாசு சொல்லும் திட்டங்களை நம்புறையா அப்படின்னு ஒரு சாய்ஸ் வருது. அல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை எசேக்கியா நம்புகிறான். அல்லேலூயா. என்னது? கர்த்தருடைய வார்த்தையை உடனே ஆண்டவர் ஏசாயா மூலமாக ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். 19ஆவது அதிகாரம்
2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் வசனம் படிங்க. 5. இவ்விதமாய் எசேக்கிய ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவின் இடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். பயப்படாதே. இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாருன்றாரு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உனக்கு எதிராக எழும்புறான் ஒருத்தன், அவனை நான் என்ன பண்ணுறேன், அவனுக்கே ஒரு செய்தியை நான் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக அசீரியா ராஜாவின் கமாண்டர் ஒருத்தன் வரான், அவனை வந்து உன்னை மிரட்டின்னு இருக்கான். நான் அதை செஞ்சிருவேன், நான் இதை செஞ்சிருவேன்னு சொல்லி வெளியே நின்று மிரட்டின்னு இருக்கான். சரியா? நம்ம ஐயோ இவன் வந்து பண்ணிடுவானே, ஐயோ இவர் பெரிய ஆளாச்சே, இவரு இப்படி பயந்துன்னு இருக்கோம். நம்ம அந்த கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியா கிட்ட ஏசாயா மூலமாக என்ன வருது, அவனை பார்த்து நீ பயப்படாதன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன் பயப்படாதன்றாரு? கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, நான் உன்னை காப்பாற்றுறேன், நீ என்னை நம்பியிரு. அவன் அப்படி பேசினுக்கிறான் பார்த்தியா, அவனையே நான் ஒரு செய்தி கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுறேன்றார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? யார் நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அந்த பிரச்சனைக்குள்ள ஆளையே நான் கன்ஃபியூஸ் பண்ணி வெளியே தள்ளி விட்டுறேன்றார். ஹல்லேலூயா. கட்டுக்கதையில் நான் சொல்வது நடந்த உண்மைகளே சத்தியங்களே ஆண்டவர் மூலம் நம்ம கூட பேசி கொண்டிருக்காரு. இதுதான் நடந்தது. அப்போ எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறான், ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை நம்புகிறேன். அவன் வார்த்தை பாருங்க, படிங்க. அதே 19வது அதிகாரம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறான். 18ஆம் வசனம் நினைக்கிறேன். 16. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளுங்க. அப்போ அவன் என்ன பண்றானா, எசேக்கியா ராஜா கிட்ட வார்த்தை வந்த பிறகு என்ன பண்றான், கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேளுங்க, நீங்க கொடுத்த வார்த்தையை நான் நம்புறேன். ரைட்டா? நீங்க ஜீவனுள்ள தேவ வார்த்தை கேளு. அப்போ இன்றைக்கு நம் முதலாவது குறிப்பு, நேரம் இல்லை இருந்தாலும் முதலாவது குறிப்பை தான் முடிச்சிருக்கோம். முதலாவது குறிப்பில் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் நிலைத்து இருக்க வேண்டும். 2வது ஒரு வசனம், ரூட்டட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நாம் வேரூன்றி இருக்க வேண்டும். இன்னொரு 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். கிறிஸ்துவுக்குள் வசனம் படிங்க. எபேசியர் வேண்டாம், நீங்கள் இது படிங்க. இப்போ கொலோசியர் 2ஆம் அதிகாரம், நேரம் இல்லாததால் சில வசனங்களை நான், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணமா, அவருக்குள் ரூட்டட் இன் ஹிம். 1. அப்புறம் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், பில்ட் ஆன் ஹிம், அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள் நடக்க வேண்டும். 3 காரியங்கள். அப்புறம் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்தில் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி முடிச்சுட்டுக்கலாம் அந்த வசனத்தை. நீங்கள் விசுவாசத்தில் நடங்கள் என்று. ஆனால் அந்த விசுவாசத்தில் நடப்பதற்கு அஸ்திபாரம் வேண்டும். இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ நான் நிறைய சூழ்நிலை அந்த மாதிரி இருந்திருக்கேன். என்ன அப்படின்னா, பிரதர் விசுவாசிக்கணும், பிரதர் விசுவாசம் உங்களுக்கு ரொம்ப தேவை, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசம், இது சொல்லிடலாம் மற்றவங்களுக்கு. ஆனால் நமக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த விசுவாசத்தில் நிற்பது எவ்வளோ கடினம் என்பது அந்த சூழ்நிலை வரும் பொழுது தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல விசுவாசிங்கள், கர்த்தரை விசுவாசிங்கள் ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 3 காரியத்தை சொல்கிறார். என்ன வேரூன்றி இருக்கணுமா. யார் மேலே?
கர்த்தர் மேலே. கர்த்தர் மேலே வேரூன்றி இருக்கணுமா ஒன்று, ரைட்டா? ரூட்டட் இன் கிரைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கர்த்தரை மட்டும்தான் நம்பி உன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். வேர் பிடிச்சிக்கணும், நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கணும். எப்படி வேர் எப்படி கெட்டியமாக பிடிச்சிக்குது மண்ணை, அந்த மாதிரி கெட்டியமாக ஆண்டவரை கெட்டியமாக பிடிச்சிக்கணும், விடவே கூடாது. சரியா? ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? வேரூன்றி. இன்னொன்று ரூட்டட் இன் ஹிம், அப்புறம் பில்ட் அப்பான் ஹிம், கட்டப்பட்டவர்கள். அப்போது ஆண்டவர் மேலே தான் நீ கட்டப்படும். அஸ்திபாரமான ஆண்டவர் கிறிஸ்து மேலே தான் நீ கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம தலைப்பு என்ன? கர்த்தர் என்னை புதுப்பிப்பார், கர்த்தர் என்னை மறுபடியும் கட்டுவார். இதான தலைப்பு இந்த மாதத்தில் பார்த்துருக்கோம். அப்போ டு பில்ட், டு பி பில்ட், கர்த்தர் என்னை கட்ட வேண்டும், மறுபடியும் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மேல்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் மேல் நாம் கட்டும் பொழுது அந்த பில்டிங் உடையாது, அந்த பில்டிங் சாயாது. ஹல்லேலூயா. மூன்றாம் காரியம், கர்த்தரில் நாம் நடக்க வேண்டும். வாக் இன் ஹிம்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். வாக் இன் ஹிம், கர்த்தரில் நாம் நடக்க வேண்டும். அப்போது கர்த்தரில் நாம் நடக்கிறோம் என்றால் எப்பொழுதும் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நாம் நடக்கிறவர்களாய் இந்த மூன்று காரியம் செய்யும் பொழுது நீ விசுவாசத்தில் நடப்பாய். ஹல்லேலூயா. கட்டலையா? இந்த மூன்று காரியத்தை நீ செய்யும் பொழுது விசுவாசத்தில் நடப்பாய். இதுதான் வசனம் சொல்கிறது. அப்போ விசுவாசம் என்று நாம் சொல்லி கொண்டிருந்தால் அஸ்திபாரமான காரியங்கள் என்ன? ரூட்டட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் நீ வேரூன்றி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ படிங்க, எபேசியர் 3:17. எபேசியர் 3:17. ஏன் நிறைய வசனங்களை படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, வசனங்கள் வார்த்தைகள் தான் அஸ்திபாரம். பாருங்க, ஒரே ஒரு வசனம் எடுத்து 1 hour ப்ரீச் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு வசனம், அந்த நம்மளுடைய 9 ஆமோஸ் 9:15 தான் இந்த மாதத்துடைய அந்த ஒரு வசனத்தை வைத்து 45 minutes மெசேஜ் கொடுக்குறேன். அதை நான் முடிச்சுட்டு போயிடுவேன். பேச முடியும் கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் வேதத்தில் இருக்கும் சத்தியங்களை நாம் பார்க்க வேண்டும், வசனங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வசனங்களை கொடுக்குறேன். ஹல்லேலூயா. படிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்கள். விசுவாசத்தினாலே என்ன வரணுமா? விசுவாசத்தினாலே உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்க, கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே. சரியா? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் he has to dwell in you, வாசமாய் இருக்கு. அப்புறம் வேரூன்றி எதில் இருக்கணுமா? நீங்கள் அன்பிலே வேரூன்றி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அன்பிலே வேரூன்றி இருக்க வேண்டும். அப்போ நமக்குள் அன்பு இல்லை என்றால் நமக்குள் கர்த்தர் இல்லை. இஃப் யூ டோன்ட் ஹாவ் லவ் ஃபார் அதர்ஸ், நீ நேசிக்கவில்லை என்றால், கர்த்தரை நேசிக்கவில்லை என்றால் நீ இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் இல்லை என்ற அர்த்தம். கரெக்டா இல்லையா? ஒரு மனிதன் ஓடி வந்து சொல்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே, வேதத்தில் நிறைய சத்தியங்கள், நிறைய கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வாக்குத்தத்த வசனங்கள் இருக்குது, நிறைய கட்டளைகள் இருக்குது. எந்த கட்டளை ஆண்டவரே ரொம்ப பெருசு, ரொம்ப சிறப்பானது, நான் எதை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எல்லா கமாண்ட்மெண்ட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து 2 காரியம் சொல்லிடுறாரு. என்ன? உன் கர்த்தராகிய தேவனை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், மனத்தோடும் நீ அவரை அன்பு செலுத்த வேண்டும். ரெண்டாவது என்ன? அதுதான் வராது நமக்கு. உன் சகோதரையும் நீ உன்னை நேசிப்பது போல நேசிக்க, அந்த அன்பு செலுத்த வேண்டும். அப்போ அன்பு செலுத்துறது ஆண்டவர் என்ன சொன்னாரு? கர்த்தரை நீ நேசிக்கலாம், சகோதரரை நேசிக்காம விட்டுறலாம், தப்பு.
சகோதரர் ரொம்ப நேசிக்கலாம், கர்த்தரை விட்டு விடுவான், அதுவும் தப்பு. அப்போது விசுவாசத்தில் நீ கர்த்தர் உனக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் உனக்கு நீ எதில் வேரூன்றி இருக்கணுமா? அன்பிலே. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அன்பிலே வேரூன்றி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல அந்த 2 ராஜாக்களில் ஒரு விஷயம் பார்த்துன்னு இருக்கோம். என்ன பார்த்துன்னு இருக்கோம்? சூழ்ந்து எசேக்கியா ராஜா டென்ஷனாக போய் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே என்ன சொல்கிறான்? ஆண்டவரே காப்பாற்றுங்க, ஜெபத்தை கேளுங்க அப்படின்றான். பாருங்கள், அந்த 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் எடுங்க. 19வது அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறான் பாருங்கள். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அந்த 19வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்கிறான்? இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணி, நீர் ஒருவரே ஆண்டவர், எங்களை காப்பாத்துங்கன்றான். கரெக்டா இல்லையா? ஃபுல் சரண்டர் டு காட். இப்போ வேற வழி இல்லைன்றதை தவிர இப்போ நம்ம யோசிக்கலாம், அடா எசேக்கியா ராஜாக்கு வேற வழி இல்லை, கரெக்டா இல்லையா? அவன் வேற வழி இல்லை, அவன் சரண்டர் தான் ஆகணும். அதனால் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். இல்லை, எசேக்கியா ராஜாவுக்கு அந்த அசிரிய ராஜா என்ன சொல்கிறான்னா ஒரு இது கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்? உனக்கு நான் தரேன்யா, நீ வெளியே வா, நீ வா வெளியே வா, நான் உனக்கு தரேன்யா, நல்ல ஒரு இடத்த தரேன், என் ஊருக்கு வா, நீ என் இடத்த தரேன், ஒரு தென்னை மரம் தரோம், ஒரு வீடு தர, சூப்பராக நீ செட்டில் விட, நீ கவலைப்படாத அப்படின்றான். நீ கர்த்தரை நம்பாத, கர்த்தர்னு சொல்கிற எசேக்கியாவை நம்பாதன்றான். அப்போது எசேக்கியா ராஜா என்ன சொல்கிறான்? ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீங்கள் தான் ஆண்டவர், நீங்கள் தான் கடவுள். அல்லேலூயா. நீங்கள் தான் கடவுள், நான் உங்களை மட்டும் தான் நம்பியிருக்கிறேன். கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? ஆண்டவர் ஒரே ஒரு தூதன் அனுப்புகிறார். படிங்க 35ஆம் வசனத்தை, அதே 19:35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 195,000 பேரை சங்கரித்தான். பாருங்க, ஒரே ஒரு தூதனை அனுப்புறாரு ஆண்டவர், 1,00,000 பேரை அந்த தேவ தூதன் வீழ்த்தி விடுகிறான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, உனக்கு வழியே இல்லைன்னு யோசிக்கலாம், ஆடா போச்சுப்பா வழியே இல்லைப்பா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னில் வேரூன்றி இருப்பவன், என் வார்த்தையில் வேரூன்றி இருப்பவனை நான் கைவிடுவதில்லை. ஒரே ஒரு தேவதூதன். ஆண்டவர்கிட்ட எத்தனை லட்சக்கணக்கான தேவதூதர் இருக்காங்களா இல்லையா? கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்காங்க. ஆண்டவர் ஒரே ஒருத்தர் தான் அனுப்புகிறார். காலி, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் காலி. கரெக்டாக இல்லையா? அப்போது உன்னை எதிர்க்கிறவன் கர்த்தரை எதிர்க்கிறதாக ஆகிவிட்டது. இஃப் சம்படி இஸ் அகேன்ஸ்ட் யூ, இட் இஸ் லைக் ஸ்டாண்டிங் அகேன்ஸ்ட் அவர் காட். ஹல்லேலூயா. ஜெபம். ஆனால் எசேக்கியா ராஜா ரொம்ப கிளவராக ஜெபம் பண்ணுறான். நீங்கள் எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணது அந்த ப்ரேயர் ஒரு வாட்டி படித்து பாருங்கள். அவன் எப்படி ப்ரேயர் பண்ணுறான்னா, ஆண்டவரே எனக்கு எதிராக வந்துட்டாங்கன்னு சொல்லலை. அவன் ப்ரேயர் எப்படி ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறான், நீங்கள் வச்ச ராஜா நான், எனக்கு எதிராக வந்து நிற்கிறான். ஆண்டவரே உங்களை வந்து பழி சொல்கிறான், உங்களை வந்து தூஷணம் பண்ணுறான், நீங்கள் என்னன்னு பாருங்க ஆண்டவரேன்றான். அல்லேலூயா. அப்போது ஆண்டவரை உயர்த்தி பிடிச்சிட்டான். அவனுக்கு அந்த ஜெபம் வந்து படித்து பாருங்கள் நீங்கள், சூப்பரான ஜெபம். நம்ம அந்த மாதிரி ஜெபம் பண்ண மாட்டோம். நம்ம பண்ணுறது என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவரே எனக்கு காப்பாற்றுங்க, ஆண்டவர் அழுதுக்கணும், ஆண்டவரே எங்களை. அவன் ரொம்ப அழகாக பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, ஆண்டவரை தூக்கி மேலே வச்சிடறான் ஜெபத்தில். ஆண்டவரே உங்களை தான் ஆண்டவரை எதிர்க்கிறாங்க இவங்களாம். எப்படிப்பா நான் ஆண்டவரை கேட்குறேன், எப்படிப்பா என்ன எதிர்க்கிறாங்க? நான் உங்களுடைய பிள்ளை, என்ன எதிர்க்கிறாங்க, அப்போ உங்களை எதிர்க்கிற மாதிரி தானே. ஆட என்னப்பா இது அப்படி சொல்லி ஆண்டவர் அனுப்புறாயிரியா, ஒரு தேவதூதனை அனுப்புறாயிரியா அப்படின்னு சொல்லி ஒரு தேவதூதனை அனுப்பி மொத்த பேரையும் போட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் இறங்கி நம்மை விடுவிப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ரைட்டா? இப்போ ஒரே ஒரு கடைசியாக ஒரு வசனம் படிச்சுட்டு நம்ம முடிக்க போகிறோம். யோபு 14ஆம் அதிகாரம்.
யோபு 14ஆம் அதிகாரம். யோபு 14ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். யோபு 14, 7, 8, 9. ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். பாருங்க, இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப அழகாக போட்டிருக்கு. எப்பா ஒரு மரத்தை வெட்டினாலும், ஒரு மரத்தை வெட்டிட்டாலும் அதோடைய வேர்கள் உயிரோடு இருந்தால், இஃப் இட்ஸ் ரூட்ஸ் மே க்ரோ ஓல்ட் இன் த கிரவுண்ட், வயசாயிடுச்சு வேர் போயிட்டு இவங்களால முடியாது இப்படி யோசித்தா கூட, வேர் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்து இருக்கிறார்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வேரூன்றி இருக்கிறார்கள் என்றால் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? அது தண்ணீர் வரும்பொழுது, மழை வரும்பொழுது அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும், துளிர்த்து வந்துடுன்றார். அல்லேலூயா. அப்போ நமக்கு இது ஒரு வாக்குத்தத்த வசனம். என்ன வசனம்? நீ வேரூன்றி இருந்தால் உன்னை யாரும் பிடுங்கி போடவே முடியாது. நீ என் மேல் வேரூன்றி இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை மேல் வேரூன்றி இருந்தால், மரமே வெட்டி போட்டாலும் மறுபடியும் துளிர்ப்ப. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் காணிக்கை எடுப்போம். காணிக்கை எடுக்கப்படும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா.
அப்பா என்னுடைய வார்த்தை மூலம் எங்களோட பேசினதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா, நாங்கள் வேரூன்றி அப்பா இருக்க வேண்டும் அப்பா. உடைய வார்த்தையில் வேரூன்றி இருக்க வேண்டும் அப்பா. உம்மிலே நாங்கள் rooted in you Lord அப்பா. கர்த்தாவே உம்மிலே கர்த்தாவே நாங்கள் வேரூன்றி rooted in Christ Lord Jesus. உம்மிலே நாங்கள் வேரூன்றி இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் கர்த்தாவே தேவரீர் நாங்கள் என்றைக்குமே அப்பா நீர் வசனத்தில் வார்த்தையில் சொன்னது போல அப்பா, you will be planted in a land where you will not be uprooted. Hallelujah. நீங்கள் ஒரு தேசத்தில் நடப்படுவீர்கள், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறீர்கள். ஹalleluya. நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறீர்கள். ஹalleluya. உன்னுடைய வேர்களை நீர்க்கால்கள் ஓரமாக திருப்பு என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை யாராலும் பிடிங்க போட முடியாது. நான் அதை அளவே பண்ண மாட்டேன். I will not allow anyone to uproot you. Hallelujah. நான் கொடுத்த காரியம் உனக்கு, அதை யாராலும் எதிர்க்க முடியாது என்று வேதத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஜீவியுங்கள். இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். உங்களுக்கு மட்டுமில்ல, எல்லா சூழ்நிலைகளும் மாற்றி விடுவார். எல்லா சூழ்நிலைகளும் எதிராக நிற்கும் எல்லா சூழ்நிலை ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரையே நம்பி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தை மூலம் நீர் பேசினதற்காக நன்றி. உம்மையே நம்பி ஜீவிக்க எங்களுக்கு பலத்தை தாங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் ரட்சகர் மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise God. Praise God. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Have faith is great. உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் மட்டும் போதாது. ஆண்டவரிடத்தில் வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்றால் நம்முடைய ஆவி புதுப்பித்து புது ஆவியாக மாறி இருக்க வேண்டும்.